வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரியான வீடியோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அகைன் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோவோட சைஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதையும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல எகைன் 1 வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி ஸ்க்ரீனில் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்து அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் ஒரு 45 அந்த மாதிரி கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக வந்து நம்ம சூப்பராக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே 1 by 1 பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவாக இருக்கட்டும், அந்த லைட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அந்த லைட் எஃபெக்ட் நம்ம 2 லைட்டை வந்து செட் பண்ணி இருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண வாட்டி கூட அந்த லைட் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ ஃபோட்டோஸை பொறுத்தவரை சென்டரில் கரெக்டாக வந்து ஷார்ப்பாக செட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நான் எப்படி சைடாக வந்து செட் பண்ணியிருக்கேன்னா ஃபோட்டோஸை அந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க வீடியோ வந்து லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கலர்ஃபுல்லாக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.